திமுக தனது குடும்பத்தினருக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து பெண்களுக்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் இதற்காக வரும் 23ஆம் தேதி மக்கள் அந்த கட்சிக்கு தண்டனை வழங்குவார்கள் என்றும் மத்திய அமைச்சரும் அவிநாசி சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் தெரிவித்துள்ளார். அவிநாசியில் தீவிர வாக்கு சேகரிப்பின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு 13 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதோடு 14 வந்தே பாரத் ரயில்கள் மற்றும் மேம்பட்ட நெடுஞ்சாலை வசதிகளை வழங்கியுள்ளதாக கூறினார். அதிமுக அரசு விமான நிலையத்திற்காக ஏற்பாடு செய்த நிலத்தை திமுக அரசு தாமதப்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் நீலகிரியில் சமூக நீதி குறித்து பேச திமுகவிற்கு அருகதை இல்லை என்றும் முதல்வர் ஸ்டாலினுக்கு அரசியல் தெளிவு இல்லை என்றும் யாரோ எழுதி தருவதை பேசி வருகிறார் என்றும் அமைச்சர் எல் முருகன் கூறினார். முதலமைச்சருக்கு அரசியல் ஒரு தெளிவே இல்லை. அரசியலில் ஒரு யாரோ எழுதி கொடுக்கறத அது பேசுகிறத ஒரு முதலமைச்சராக இருக்கவே முடியாது. அதனால தான் மக்கள் அவரை தூக்கி எறியறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம எப்போ சுதந்திரம் அடைஞ்சு இன்றைக்கி எவ்வளோ வருஷம் ஆகுது? முதல் எலெக்ஷன் நடந்தது எப்போ? 1952. அன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு? இன்றைக்கி மக்கள் தொகை எவ்வளவு? இன்றைக்கி எவ்வளோ வருஷம் இருக்கிறது? கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி 80வது வருஷத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய நீலகிரி தொகுதி எடுத்துக்கோங்க, 52% ஓட்டர் நம்மளுடைய சகோதரிகள். அப்போ அவங்க இந்த தொகுதி அவங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல? ஏன் ராஜாவே இருக்கணுமா? இங்கே ராஜா தான் இருக்கணுமா? ஏன் ஒரு ராணி வரக்கூடாதான்? திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது சமூக நீதியை பற்றி பேசுறது. அவங்க என்ன இது மகளிர் பட்டியலின மக்களுக்கு எதிரானவங்க இருக்கிறாங்க, இப்போ தாய்மார்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. திமுக அரசாங்கம் நம்ம கனிமொழி அக்காவும் ஸ்டாலினாவும் ஒவ்வொரு சகோதரிகிட்டும் மன்னிப்பு கேட்கணும்.